ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் விஷயத்தில் அசடு செய்பவர்கள் மரண நேரத்தில் கிடைக்கும் 3 தண்டனைகள் வருமாறு: 1. அவன் இழிந்த நிலையில் மரணமடைவான். 2. பசியுடன் மரணமடைவான். 3. கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் தீராத அளவுக்கு தாகத்துடன் மரணமடைவான். கபரில் கொடுக்கப்படும் 3 தண்டனைகளாவன: 1. விலா எலும்புகள் ஒன்றுடன் நெருக்கும் அளவுக்கு அக்கபரு அவனை நெருக்கும். 2. கபரில் நெருப்பு மூட்டப்படும். அவன் இரவு பகலாக நெருப்புகளின் மீது புரண்டு கொண்டிருப்பான். 3. கபரில் அவன் மீது ஒரு பாம்பு சாட்டப்படும். அதனுடைய கண்கள் நெருப்பிலானவை, நகங்கள் இரும்பாலானவை. ஒரு நாள் நடக்கும் தூரத்தின் அளவுக்கு ஒவ்வொரு நகமும் நீளமாக இருக்கும். அவனுடைய சப்தம் இடிமுழக்கம் போல் இருக்கும். ஆண்டவன் என்னை உன்மீது சாட்டியிருக்கின்றான். நீ சுபுகு தொழுகிட்டதற்காக சுபுகு வரையில் சூரியன் உதயமாகும் வரையிலும் உன்னை தீண்டும்படியும், லுகர் தொழுகிட்டதற்காக அசர் வரையிலும், அசர் தொழுகிட்டதற்காக மகரிப் வரையிலும், மகரிப் தொழுகிவிட்டதற்காக இஷா வரையிலும், இஷா தொழுகிவிட்டதற்காக சுபுகு வரையிலும் என்னை தீண்டும்படி எனக்கு இறைவன் கட்டளையிட்டுள்ளான் என்று அது கூறும். அது அவனை ஒரு முறை தீண்டினால் அவன் 70 முழம் பூமிக்குள் சென்று விடுவான். இவ்வாறே கியாமத்து நாள் வரை அவன் வேதனை செய்யப்படுவான். எனவே நாம் தொழுகையில் அசடு செய்யாமல் தொழுவதற்கு எல்லாம் அல்லா தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.